ஆலயம் என்று சொல்லக்கூடிய ஆலயத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் செல்லியாலே சாக்கியாலே வர வேண்டும் என்று எங்களை துதித்து வர வைத்திருக்கின்றாயே, என்ன காரணம்? அம்மா, அந்த காரணத்தை நான் சொல்ல வேண்டுமானால் எனக்கு சின்னதா ஒரு வேலை ஆகணும். என்ன வேலை? பாரு, ஓடியாங்க கூட்டாளியா நாமள ஒண்ணுதானே மாயாவாதி. சனாப்ப சொன்னது நான் மந்திரவாதி, அவன் மாயாவாதி. மாயாவதி மந்திரவாதி, மாயாவதி மாயாவதி மாயாவதி. அந்த கூலிக்கார பெண்கள் இருக்கிறார்களே, அவர் செய்த வேலை இந்த சாமி வச்சுதான். இந்த சாமியை நம்ம வசத்திருப்பனா அந்த சாமியிடத்தில் இருக்கிறது சூளம், வேப்பலை, வீர சாட்டை, அந்த மந்திர கோல் என்று சொல்லப்பட்ட மந்திரத்தை நான் பறிக்க வேண்டும். ஆனால் சின்னதா ஒரு சத்தியம். வார்த்தையை நான் உனக்கு சொல்ல வேண்டுமானோ சும்மா சின்னதா. என்ன சின்னதா? என்ன சின்னதா? என்னது? சத்தியோ தாருமே அவங்க மேல கொஞ்சம் மேல ரைடு ஓடுறாங்க, கதை மேல ஓடுறாங்க. சும்மா சின்னதா இப்படி சத்தியம் எனக்கு சத்தியம் பண்ணா எம்மா சத்தியம் நீ செய்தால் நிச்சயமாக நான் உனக்கு அந்த சாமி அப்படி கத்துது. என்னவோ மந்திரவாதி, நீ காத்தாளி குலோச மந்திரவாதி, நீ பலே கேட்டுக்கார சாமி கிட்ட சத்தியம் வாங்குற போல் பஜன்கார போல தாயே சன்னி சாக்கு. வார்த்தையை உனக்கு நான் சொல்ல வேண்டுமானா சும்மா சின்னதா. என்னது சின்னதா? சின்னதா ஒரு சத்தியம். என்னது சத்தியம்? என்ன சத்துணுமாவா? என்னது என்னது சத்துணுமாவா? சத்தியம் சத்தியம். என்னம்மா என்ன சொல்றான்? அது சத்துணுமாவா? உனக்கு உடம்பு வீக்காக்குதா? ஆமா, என்னதான் அடிக்குவீங்க கணக்காரம் என்று என் பீன இந்த மாதிரி பலகாரம். என்ன கேட்கிறாய்? எங்களிடமே வா. சத்தியா தேவி தந்தேனே ஆடலாவக்கா. சத்தியா தேவி தந்தேனே எங்களிடம் என்ன கேட்கிறாய்? சத்தியமாக செய்து தர வேண்டும் என்றாலும் நீ எங்களுக்கு ஒன்று தர வேண்டும். என்ன தரணும் தெரியுமா? பலி வேண்டும். பலி என்று கேட்கின்ற சந்தையும் சாக்கியும் நம்ம இருக்கிற சொத்து என கொஞ்சமா இப்படி பார்த்தா 1000 ஏக்கரா, இப்படி பார்த்தா 1000 ஏக்கரா, தெற்கே பார்த்தா 1000 ஏக்கரா, மேற்கே பார்த்தா 1000 ஏக்கரா. 1000 ஏக்கரா போகும்போது மண்ணு ஒரு குடி கூட கிடைக்கிறது. அம்மா சொல்லு, உனக்கு பலி வேண்டுமானால் உனக்கு நான் என்ன வழி தருவேன்? என்ன வழி தருகிறாய்?
உனக்கு கோழி பலி நான் தருகிறேன் அம்மா. கோழி பலி. கோழி பலியா? அட கோழி பலி அந்த கோழி பலிகளாகப்பட்டது என்னுடைய ஆலயத்திற்கு வரக்கூடிய பக்தர்கள் கோடியான கோடி கணக்காக தருகிறார். அதனால் கோழி பலிகள் எனக்கு வேண்டாம். எதுக்குன்னு எனக்கு தெரியும். சொல்றோம் கோழி பலியாகப்பட்டது கோடி கணக்கு புசித்திருக்கிறேன். கோடி கணக்கு அம்மா சொல்ல உனக்கு கோழி பலி அல்லம்மா. உனக்கு என்ன பலி தர நம்ம காரியம் ஆகட்டும். அப்படி இருந்தாலும் எங்களுக்கு 6 பலிகளாகப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் எனக்கு தருகிறார். அதனால் 6 பலிகள் எங்களுக்கு வேண்டாம். வேண்டாம். கோடி ஆமா ஆடுனா ஆயிரக்கணக்கு. ஆமா ஆடு பலி எனக்கு பலாயிரக்கணக்கான பலி மாளாமல் புசித்திருக்கு. ஆமா பன்னி பலி பஞ்சன் போட்டுக்கோ. பலி ஆடு என்ன உனக்கு கணக்கான கொடுக்குறேங்க. ஆமா என்ன அவரு கொடுக்கல நான் கொடுக்குறேன். கோழி பலி ஆடு பலி மாடு எருமை பன்னி என்று சொல்லப்பட்ட பல பல பலிகள் கொடுத்தாலும் பலிகள் எல்லாம் வேண்டாம் என்று சொல்கிறாயே. அம்மா சாட்சி அம்மா தாயே அம்மா என்ன பலிகள் வேண்டுமே. உனக்கு என்ன தாய் பலி வேண்டும்? எனக்கு என்ன பலிகள் வேண்டும் தெரியுமா? என்ன பலி வேண்டும் தெரியுமா? நரபலி வேண்டும். மல்லிகா எதுக்கு போன கொல்லைக்கா கள்ள புருஷ வர சொன்னா எனக்கு நரபலிகளாக இருந்தாலும் நரனா 2 விதம் இருக்குது. நர மனிதர்கள்னா இவங்கதான் மனிதர். சாக்கி சொல்லி இந்த கேள்வி நான் இவனை கொடுத்துட்டா சும்மாதாங்கிற ஒய்எப் காசு வாங்கி அந்த லேடிஸ் கொடுத்துட்டா. அப்படி இருந்தாலும் எனக்கு எப்பேரிப்பட்ட நரபலி வேண்டும் தெரியும். இருமா இருமா அப்பயா நான் லீவு வாடாங்க. நான் வர மாட்டேன். வாடாங்க வாட கிட்ட எனக்கு உடம்பு சரியில்லை சாமி. இல்ல நல்லதானுங்க இது உடம்பு காய்ங்க எதுவும் பண்ணல தானே.
என்ன பாக்குறீங்க? ஆமா உங்க வீட்டுல நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நாங்க அண்ணன் தம்பி ஒரு 5-6 பேர் இருக்கிறோங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் டைவர்ஸ் ஆகி போச்சு. உங்க அண்ணன் தம்பி கிட்ட கேட. ஆமா சாமி. என்ன வீட்டுக்கு ஒரு 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 20 லட்சம் கொடுத்தட்டா? 20 லட்சம் என்ன சாமி? என்ன திடீர்னு எனக்கு காசு கொடுக்குறீங்க? ஒண்ணுல குட்டி அந்த அம்மாவுக்கு உன்னை பலி கொடுக்கலாம்னுக்குறான். பலி கொடுக்குறீங்க மன சாமி. மன பக்கா இவனை பலி கொடுக்கட்டுமா? யார் அது? அவனுக்கு ஒத்த புடுக்காக இருக்கிறது. அதனால் எனக்கு அவன் பலி தேவையில்லை. அம்மா என்ன பலி கேட்டால வேண்டாம் சொல்கிறாங்க. ஸ்டாண்ட் ரிப்போர்ட்ல பாத்துங்க. எப்பேரிப்பட்ட பலி வேண்டும் தெரியுமா? ஒரு பெண்ணாகப்பட்டத பலியாக தந்தால் அந்த பெண்ணாகப்பட்டவள் எப்படி இருக்க வேண்டும்? 6 மாத கர்ப்பிணியாக இருக்க வேண்டும். 6 மாத கர்ப்பிணியாக இருந்தாலும் அந்த பெண்மணி வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை எந்த எத்தனையாவது குழந்தையாக இருக்க வேண்டும். தளத்த குழந்தையாக இருக்க வேண்டும். அப்பேரிப்பட்ட பலியை கொடுத்தால் நீ கேட்கக்கூடிய வரங்கள். ஆமா நீ சொல்வது எப்படி தெரியுமா? எப்படி? பாலைக்கு ஒரு குலை தாய்க்கு ஒரு பிள்ளைன்னு சொல்லப்பட்ட ஒரு தாய் வயத்துல ஒரு மூத்த பொண்ணு பெண்மணி பிறக்க வேண்டும். அந்த பெண்மணி வயிற்றுல இருக்கிறது ஒரு பெண்ணா இருக்கணும். அது 6 மாதம் கர்ப்பமா இருக்கும். கர்ப்பிணியாக இருந்தாலும் அது பிறக்கக்கூடிய குழந்தை 1வது குழந்தையாக இருந்தாலும் தளத்த குழந்தையாக இருக்க வேண்டும். தலசம் புள்ளியா இருக்கிற மாசமா இருக்கிறவ வேணும். ரைட்டு. ஏ மந்திரியாரே, மாசமா இருக்கிற இடம் எனக்கு தெரியும். உங்க வீட்டுக்காரி எப்படி இருக்கிறா? எங்க வீட்டுக்காரல மாசமா இருக்கிறா. என்ன சொல்ற? கடவுள் நீதான் இன்னைக்கு எனக்கு. எத்தனை மாசம்? அவளா 6 மாசம் சாமி. அதிகமா நான் சொல்லுங்க 6 மாசம் தான் முதல் குழந்தை தான். ஆனா இதுக்கு முன்னாடி 3 ஆம்பளை கட்டிட்டு புள்ள பேத்து கொடுத்துட்டு வந்துக்கிறான். என்ன எடுத்துன்னு போ சாமி. மாசமா இருக்கிற இடம் எனக்கு தெரியும். அங்க கரெக்டா மாசமா இருக்கிற வந்து அவங்க முக்காடு போட்டுருக்காங்க. அவளும் மாசமா இருக்கிறா. அப்படி கிடையாது. மலையாளம் சென்று மந்திரம் கட்டிருக்கின்ற போது இந்த பஞ்சபூதங்களை அடக்கி இந்த சுழின்னு சொல்லப்பட்ட சுழி முறைகளை எட்டி நேரத்தில் யோசித்து பார்த்தால் அவங்க யாருன்னு தெரியும். ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. மந்திரியாரே, ஞானத்தில் தெரிந்துவிட்டது. அறிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன். ஏய் மந்திரி, என் மனைவி இருக்கிறாரே மருதேவி, அந்த மருதேவாகப்பட்டவர்கள் அவங்க அப்பா அம்மாவுக்கு மூத்த பிள்ளை. மூத்த பிள்ளை. அவ வயிற்றில் 6 மாத கர்ப்பிணியா இருக்கிறா. அதுவும் எனக்கு முதல் பிள்ளை. ஆளுக்கு ஒரு குறை தாய்க்கு ஒரு பிள்ளை என்றால் என் மனைவி இருக்கிறார். எந்த தேவடியா பையன் அப்படி பண்ணுவானா சாமி? எந்த தேவடியா பையன் பண்ணுவான்? அந்த கோவிந்தாமா இருக்கிறா பாரு, கோவிந்தி. அவ எங்க கணக்கு பிள்ளைக்கு செய்யாத மரியாதை செஞ்சு எனப்படாலே அந்த கோவிந்திய உடையே கூடாது. என்னாலும் சரி. அம்மா சொல்லு, அந்த பொருளை அழித்து வருகிறேன். அப்புறம் குடும்ப வரத்தை இப்ப எங்கிருந்தால் ஆவாது. உடனடியாக எங்க போனோம்? அந்த அரண்மனை தந்த சரி. போய் சென்று மனைவிடத்திலே உங்களுடைய கணவர் சந்திரசேகர் நயினார் மந்திரம்